சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்தார் எஸ்பி வேலுமணி. அண்ணா அறிவாலயத்தில் குவிந்த அதிமுக தொண்டர்கள். ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கும் நிலையில் ஆளும் திமுகவும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் புதுவரவான தவேகாவும் தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே ஆளும் கட்சியான திமுக தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்ட நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை எப்போது தொடங்கும் என்கிற எதிர்பார்ப்பு அதன் கூட்டணி கட்சிகளிடையே நிலவி வருகிறது. இந்த மத்தியில் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். அவருடன் 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் காலை டெல்லி விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி தமிழக தேர்தலில் ஒன்றாக இணைந்து செயல்படுவது குறித்து அமித்ஷாவிடம் பேசினேன். சசிகலா தொடங்கியுள்ள புதிய கட்சியுடன் கூட்டணி வைப்பது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் அது மட்டுமில்லாமல் எங்களை பொறுத்தவரை மிக சுமூகமான எழுச்சியான கூட்டணி அமைந்துள்ளது. தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தினேன். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் குழப்பம் இருக்கிறது. அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா என்றே தெரியவில்லை என்று அவர் தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே சமயம் தற்போதுள்ள அரசியல் சூழலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் சுமூகமாகவும் எழுச்சியுடனும் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். சில கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். தொகுதி பங்கீடு குறித்த விவாதங்கள் விரைவில் முறைப்படி தொடங்கும் என்றும் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும், மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தது கட்சி கட்சிகளிடையே பேசும் பொருளாகி இருக்கிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் சென்னையில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளில் பாஜக மற்றும் அதிமுக இடையே ஒருமித்த கருத்து ஏற்படாததால் இந்த உயர்மட்ட சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனையில் தேர்தல் வியூகங்கள் மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த சந்திப்பின் பின்னணியில் சீட் ஒதுக்கீடு தொடர்பான முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பாஜக தரப்பில் 30 தொகுதிகள் வரை கோரப்பட்ட நிலையில் அதிமுக தரப்போ 20 முதல் 22 இடங்கள் வரை மட்டுமே ஒதுக்க முடியும் என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. தனது கட்சியின் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள இபிஎஸ் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை விட்டுக் கொடுக்க விருப்பமில்லை என தெரிகிறது. இதனால் ஏற்கனவே கணிக்கப்பட்ட சீட் எண்ணிக்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதாம். டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இபிஎஸ் சென்னை திரும்பியதும் கூட்டணி கட்சிகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் கட்சியில் பல பிரச்சனைகளும் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனைகளும் வேட்பாளர் பட்டியல் ரெடியாவதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த சமயம் பார்த்து பாஜகவும் பாஜக இடையிலான கூட்டணி குறித்த முக்கிய நகர்வாக வரவிருக்கும் தேர்தலுக்கான முழு பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக ஒப்படைத்து விட்டதாக தகவல்களும் வெளிவந்துள்ளது. தமிழகத்தில் திமுக அரசை வீழ்த்துவதே தங்களது முதல் இலக்கு என்று தெரிவித்துள்ள பாஜக தலைமை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்றும் அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் கூட்டணி குறித்த முடிவுகள் மற்றும் தொகுதி பங்கீடு போன்ற முக்கிய அதிகாரங்களை இபிஎஸ் கையில் கொடுத்துவிட்டு பாஜக சற்று பின்வாங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தில் கூட்டணியின் தலைவர் என்றும் அவரே அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர். அண்ணாமலைக்கு பின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள நைனா நாகேந்திரன் அதிமுகவின் உச்சல் தீர்க்க தயாராக இருப்பதாக கூறி கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். பாஜகவின் இந்த மென்மையான அணுகுமுறை இபிஎஸ்ஸின் ஆளுமையை அதிகரிப்பதோடு தமிழகத்தில் ஒரு வலுவான மாற்றத்தை உருவாக்குவதற்கான யுத்தியாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எடப்பாடியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் செங்கோட்டையன் இதைவிட ஈரோட்டில் நடந்ததை விட மிக பிரம்மாண்டமான ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த காட்டப்போகிறார் என்ற தகவல்களும் வெளியாகி வருகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் ஆளும் திமுக அரசு எதிர்க்கட்சிகளான அதிமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவற்றிற்கு கடுமையான சவாலை அளிக்கும் வகையில் வியக்கத்தக்க பல புதிய அறிவிப்புகளை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல் அறிக்கை எதிர்க்கட்சிகளின் தேர்தல் வியூகங்களை முறியடிக்கும் ஒரு முக்கிய ஆயுதமாகவே இருக்கும் என்று திமுக வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன.
தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையில் 12 பேர் கொண்ட ஒரு வலுவான குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள், விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் இளைஞர்களிடமிருந்து நேரடியாக கருத்துக்களை பெற பிரத்யேக செயலி மற்றும் வாட்ஸ்அப் வசதிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இதன் மூலம் அடிமட்ட மக்களின் தேவைகளை அறிந்து அதற்கு ஏற்றவாறு மகளிர் உரிமை தொகை உயர்வு, அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் மற்றும் பல இலவச திட்டங்களை இந்த பண்டோரா பாக்ஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறச் செய்ய திமுக முனைப்பு காட்டி வருகிறது. மேலும் தேர்தலுக்கு முன்பாகவே மக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் அரசு ஊழியர்களை கொண்டு விரிவான ஆய்வுகளை நடத்தவும் அரசு திட்டமிட்டிருக்கிறது. வீடுகள் தோறும் சென்று அரசு நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதை உறுதி செய்வதோடு பொதுமக்களின் கோரிக்கைகளை படிவங்களாக பெற்று அவற்றுக்கு தீர்வு காணவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் வலுவான தேர்தல் வாக்குறுதிகள் மூலம் 2026 தேர்தலில் மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளவும் எதிர்க்கட்சிகளின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவும் திமுக ஒரு பெரும் அரசியல் சதுரங்க ஆட்டத்தையே தொடங்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவில் இருக்கும் மூத்த முக்கிய புள்ளிகளே சமீப காலமாக அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து வருவது வாடிக்கையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தற்போது அதிமுகவில் கொங்கு மண்டலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியின் வலது கை இடது கையாக இருந்து வந்த சில முக்கிய மூத்த அமைச்சர்கள் 2 பேர் கடும் அதிருப்தியில் இருந்து வந்ததாகவே சொல்லப்பட்டது. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியுடன் பல்வேறு முறை இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கும் குறைகளை சொல்லி ஏற்பாடுகளை செய்வதற்கு சில முயற்சிகள் ஏற்பட்டு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளாமல் இருந்து வந்ததாகவே தகவல்களும் வெளிவருகின்றன. இதனை அடிப்படையாக கொண்டு தற்போது கடும் அதிருப்தியில் இருந்து வந்த கொங்கு மண்டல 2 முக்கிய அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து விலகவே முடிவெடுத்து விட்டதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், பல கூட்டணி கட்சிகளை இணைப்பதுடன் பல்வேறு முக்கிய புள்ளிகளை அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு இழுப்பதுதான் என்பதும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவின் கோட்டையாகவே கருதப்படும் டெல்டா மாவட்டங்களில் அக்கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள இந்த உட்கட்சி பூசலானது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சவாலாகவே உருவெடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம். வழக்கமாகவே அதிமுகவிற்கு வலு சேர்க்கும் கொங்கு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய சிறு சரிவுகளை டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்யும் வாக்குகளை வைத்து ஈடுகட்டி விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எண்ணம் இருந்து வந்தது. ஆனால் அந்த எண்ணத்தில் தற்போது மண்ணெல்லை போடும் வகையில் சில டெல்டா மாவட்டத்தின் மூத்த அமைச்சர்கள் அதிமுகவிலேயே பல உட்கட்சி பூசல்களை ஏற்படுத்திவிட்டு கட்சியின் செயல்பாடுகளையும் கட்டமைப்புகளையும் சிதைத்து வருவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல்கள் வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் கட்சியை அடகு வைத்து விட்டீர்கள் என்று பல புகார்களையே எடப்பாடியிடம் கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால் எடப்பாடியிடம் கடும் மோதல்களும் கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து பல புள்ளிகள் வெளியேறி திமுகவில் இணைவதற்கு வாய்ப்புள்ளதாகவே தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததிலிருந்தே அதிமுகவிற்குள் பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்து வருவதாக அதிமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபட்டது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் இருக்கும் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு வந்த SP வேலுமணி அவர்கள் தொகுதி பங்கீடு மற்றும் பாஜகவின் இந்த உட்கட்சி பூசல் விவகாரத்தில் தனக்கு வேட்பாளர் பட்டியலில் இடம் கிடைக்காது என்று எண்ணி அதிமுகவை விட்டு விலகி திமுகவில் இணைந்து விடலாம் என்ற பேச்சுவார்த்தையை நடத்தியிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது. அது மட்டுமில்லாமல் OPSஐ தொடர்ந்து இவரும் திமுகவில் இணைந்தால் அதிமுகவிற்கு பேரிழப்பாக பார்க்கப்படும் என்றும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் கவலைகள் நீடித்து வருகின்றன. ஆக மொத்தம் பார்த்தால் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையே அவர் வெளியிடுவார் என்றும் தகவல்கள் கசிந்துள்ளது.